ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலே தேவ மக்களை தேவனுடைய ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். கர்த்தருடைய கிருபை சமாதானம் உங்களில் இருந்து பெருகுவதாக. ஆண்டவர் 7 மாதங்கள் நம்மளை கிருபையாக நடத்தி வந்து ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தின்படி நம்மளை நடத்தி வந்து இந்த 8ஆவது மாதம் புதிய மாதத்தை காண கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த புதிய மாதத்திலே நாம் சில பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். அருகிலே தூரத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், வாலிப தம்பிமார், தந்தைமார், பெரியவங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து தொடர்ந்து நடத்துவாராக. தேவனுடைய பாதுகாப்பு இருந்து நடத்துவாராக. ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓ மக்கு நன்றி தகப்பனே. லஷிகமரதலபா. பரிசுத்த பிதாவை மை துதிக்கிறோம். உன்னதமான தேவனை மை துதிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம். எஸ் ஹalleluya. இருக்கிறவராக இருப்பவரை மை துதிக்கிறோம். இம்மானுவேலரை மை துதிக்கிறோம். ஆமென். ஹalleluya. எஸ் யெகோவா தேவனை மை துதிக்கிறோம். எஸ் எஸ் ஹalleluya. அப்பா பிதாவை மை துதிக்கிறோம். அநாதி தேவனை மை துதிக்கிறோம். சேனையின் கர்த்தாவை மை துதிக்கிறோம். எஸ் ஹalleluya. தேவனாகிய கர்த்தாவை மை துதிக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத உயிரை வாசம் செய்கிறவரை மை துதிக்கிறோம். எஸ் ஹalleluya. உலக ரட்சகரை மை துதிக்கிறோம். இயேசு ராஜாவை துதிக்கிறோம். ரேகதலலமலபா. ஜீசஸ் ஹalleluya. ஓ மக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு நல்லவராக இருந்து நடத்துகிறவரே. ஓ கர்த்தர் நல்லவர். லமஷிகரதலரா. கர்த்தர் வல்லவர், கர்த்தர் பெரியவர். மேருபாலதலரா. ஓ பசும்புல் மேய்ச்சலில் நடத்துகிறவரே. அமர்ந்த தண்ணீரில் நடத்துகிறவரே. ஓ மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எஸ் ஆமென், ஆமென். கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்த வெற்றி நாயகரே. ஓ மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya. பிதாவின் வலது பக்கத்தில் இருந்து ஓ ஹalleluya எங்களுக்காகவும் முழு உலகத்திற்காகவும் பிதாவினிடத்தில் பேசிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறவரே மை துதிக்கிறோம். லபதியா கரபலமா. உன்னதமான தேவனே, உயர்ந்த தேவனே மை துதிக்கிறோம். எல்லா தேவர்களையும் பெரியவரே மை துதிக்கிறோம். எஸ் நிக்கரினி போலகரதரனா. ஆவியானவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஓ எங்களுக்காய் ஸ்தோத்திர. பிதாவினிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஆவியானவரே, நீர் எங்களோடு இருக்கிறபடினால் ரஷிகபலரபலபா. நாங்கள் உம்மிலே பலனடைகிறோம். ஹalleluya. ஜீவ தண்ணீரே மை துதிக்கிறோம். வல்லமையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம். அபிஷேகத்தின் ஆவியானவரே மை துதிக்கிறோம். எஸ் ஹalleluya. ஓ ரஷகபலபலபலபா. உம்மை உயர்த்துகிறோம். நீர் வரணும் ஆவியானவரே. எங்களுடைய எல்லா செய்கைகளிலும் நீர் இருக்கணுமே. மேஷகரதரபலபலபா. ஓ வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். லதரரி கமரபலபா. இப்பொழுது எங்கள் வழியை உமக்கு ஒப்புவித்து ஆண்டவரே இந்த ஆமென் பிராமிஸ் ஆமென் ஸ்டிகபலபலபா. ஓ ஹalleluya. வர்ஷிப்ல இந்த வாக்குத்தத்த ஆராதனையில நீர் எங்களோடு இருந்து நடத்தணுமே. ஆவியானவரே நீங்க வாங்கப்பா. ஓ
ரிமன ஷபரதரபலரா. Thank you, Father. Hallelujah. Yes, hallelujah. உங்களை நாங்கள் ஆண்டவரே தெய்வமாய் கொண்டிருப்பது ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த மேலான கிருபை. Hallelujah. Yes, இந்த மாதத்திலே அந்த கிருபைகளுக்கு நீ பெருக செய்ய வல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். Thank you, Father. உங்க ஆசீர்வாதங்களை பெருக செய்ய வல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். Yes, hallelujah. தொடர்ந்து நீங்க எங்களை நடத்துங்க சுவாமி. ஆமென், ஆமென். நாங்கள் எடுக்கிற பாடல்கள் ஆண்டவரே ஜெபங்கள் அப்பா நீ கேட்டு பார்த்து தரணும் டாடி. Hallelujah. இது கடவுளே ஸ்தோத்திரம். Hallelujah. மழை மூலமாக இயேசுவா ஸ்தோத்திரம். இதெல்லாம் எங்களோடு கூட ஜாயிண்ட் ஆயிருக்கிறார்களோ, இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் தேவ பிரசனத்தினால் நீர் ஆளுகை செய்யும்படியா இதை எப்போதெல்லாம் கேட்கிறார்களோ, எப்போதெல்லாம் பார்க்கிறார்களோ, அப்பொழுதே ஒரு தேவ பிரசனம் அவர்களை ஆளுகை செய்யும்படியா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல இறங்கி வரும்படியா, தேவனுடைய பலன் அவர்கள் மேல இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவரை நடத்துவதற்காக நன்றி. தொடர்ந்து நடத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய தேவன். அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் உயர்ந்த தேவனாக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நம்மை நடத்தி ஆண்டவர் குறையில்லாமல் நம்மளை காத்து ஆண்டவர் நமக்குள்ளாக இருதயத்திலே ஆமென் மகிழ்ச்சியை கர்த்தர் தந்திருக்கிறார். சில வேளைகளில் ஆத்ம பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். சில வேளைகளில் ஆத்ம பாரத்தோடு கூட காணப்படுகிறோம். அதே நேரத்தில் அந்த நிலையில மட்டும் இல்லாமல் ஆமென் அந்த இருதயத்தில் எப்போதும் தேவனை பாடி துதிக்கிறபடியினால் ஆமென் வேதம் சொல்லுகிறது. ஆமென், நீதிமான் பாடி மகிழ்கிறான். எஸ், நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் அப்படி மகிழ்ச்சியாக நம்முடைய இருதயம் இருக்கும்போது வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார். சங்கீதம் 37 4 வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படும். ஆமென், ஹalleluya. எஸ், ஆண்டவர் எனக்கு இதை செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி அல்ல, ஒரே நம்பிக்கை, என் ஆண்டவர் இதை எனக்கு செய்வார், என் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், என் ஆண்டவர் எனக்கு பலன் தருவா, என் ஆண்டவர் என் காரியத்தை வாய்க்க செய்வார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார், என் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை திட்டமிட்டு இருக்கிறார், அந்த காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என் கர்த்தர் எனக்காக எஸ் எல்லாவற்றையும் செய்யும் வல்லவர். காரணம், என்னை தூக்கி எடுத்தவர், என்னை இதுவரைக்கும் ஒரு பிள்ளையாய் வாழ வைத்தவர், அவரை அறிகின்ற அறிவை தந்தவர். ஆகையால் தான் நாம் பாடி மகிழ்கிறோம். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல், நன்றி பாடல். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா என்று சொல்லி நம்ம பாடுகிறோம். அவை பாடப்போகிறோம். கர்த்தர் நல்லவர். Hallelujah. Amen. இதுவரை குறைவின்றி காத்து. எஸ், ஆமென். ஆபத்து காலத்தில் கூட அந்த தெய்வங்களோ இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி ஆமென் மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை காணத்தோம், சோதனை ஜெயித்தோம், மாதிரை தாண்டினோம் உம்பரத்தா.
Oh
அவர் செய்த நன்மைகள் எல்லாம் மறவாமல் ஓ நன்றி சொல்லும்போது தேவன் நம்மை மகிமையினால் நம்மை நிரப்புகிறார். தேவன் நம்மை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவோனே. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடு கர்த்தரே. நன்றி நன்றி ஹalleluya உம்மை உயர்த்திடு ஆமென். நன்றி நன்றி ராஜா யோஷிகரரபரா ஐயா உம்மை உயர்த்திடுவோம். ஆமென். ஷகௌரபலா. Thank you Father. Hallelujah. Yes, yes, yes. Amen. Hallelujah. Yes, praise the Lord. தேவனாகிய கர்த்தர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி தந்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமியிலே வாசம் செய்தார். இப்பொழுது அந்த கிருபையும் சத்தியமும் நமக்குள்ளாக இருந்து அவனை மகிமையாய் நமக்குள்ளாக இருந்து அவர் வாசம் செய்து நம்மளை நடத்துகிறார். எஸ் அவருக்கு நம்ம நன்றி சொல்ல 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 எஸ் ஹalleluya. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். ஆமென் ஆமென். நீதிமான் பாடி மகிழும்போது ஆண்டவர் அந்த நீதிமானுக்கு சிங்கத்தை போல ஒரு பிரியத்தை அந்த பலத்தை கற்றுக் கொடுக்கிறார். என அவரே நமக்கு உதவி செய்கிறார். இதுவரைக்கும் உதவி செய்த தெய்வம் இனியும் உதவி செய்து பலன் தந்து ஒவ்வொரு நாடும் காத்துக் கொள்வார். ஆகையால் நான் அறிக்கை செய்ய போகிற விசுவாச அறிக்கையோடு கூட பாட போகிறேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமென். ஏன்னா இயேசு இயேசப்பா நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க டாடி. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஜீசஸ் வித் அஸ். இயேசு என்னோடு கூட இருக்கிறீர். லதரரமலவா. ஆமென். அப்படி சொல்லுமா சொல்லலாமா? ஹalleluya. உதவி செய்கிறார். ஆமென். பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூடவே வருகிறார். கூட இருக்கிறார், கூடவே வருகிறார். எஸ் பிரைஸ் தி லார்ட். உதவி செய்கிறார், பலன் தருகிறார்.
அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகத்தின் நிறைவு. ஓ ரஷகலபரபா பலப்படுத்துகின்ற ஓ கிறிஸ்துவினாலே சொல்லுவோம், பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. சொல்லுவோம், பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே பலப்படுத்துகி என்னை பலப்படுத்துகின்ற என் ஆண்டவர் இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. அப்படி சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்து முடிப்பேனே. ஓ எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, பலனுண்டு, எல்லாவற்றையும். ஆமென், ஹalleluya. எஸ், பலவீனம் பலவான்னு சொல்லி சொல்லப்படுவோம். காரணம் என்ன தெரியுமா? எப்பொழுது நான் அறிக்கை செய்கிறோமோ, அப்பா நான் பயப்பட மாட்டேன், எனக்கு நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா. ஓ ரஷகலபரபா எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் in Christ, hallelujah, செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட ஓ பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு இயேசு என்னோடு இருப்பத. ஓ உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். ஆமென், ஹalleluya. அவருக்கு இம்மானுவேல் என்று சொல்லி பெயரிட வேண்டும். ஆமென், ஹalleluya. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் கூட இருக்கிறார். இருப்பதனால் இயேசு என்னோடு இருப்பதினால். ஆமென், ஆமென், ஹalleluya. தோதகபபபா நீ பாடும்போது எஸ் ஹalleluya அவர் மீட்டுக்கொண்ட ஆத்துமா எஸ் ஹalleluya அந்த தேவ பிரசன்னத்தினால் நிரம்புகிறது. எஸ் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற எஸ் நம்பிக்கையின் ஹalleluya உறுதியின் காரியங்கள் நம்மிலே காணப்படுகிறது. நமக்கு வேற ஒன்றுமே தெரியாது. ஆமென், ஹalleluya. எங்க ஆபத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா ஆபத்துக்கு விளக்குகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். எஸ், இந்த 8வது மாதத்திலே நம்மளை ஆசீர்வதித்து நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். எஸ், ஹalleluya. நம்மை சுகமாய் வாழ வைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவே நீர் என்னோடு கூட இருக்கிறீரையா. ஓ எல்லாவற்றையும் நான் உம்மாலே உம்முடைய பலத்தினாலே நான் செய்வேன் என்று சொல்லி சொல்லுங்க. ஆரஷிகலபா ஓ ரபரதத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 த
Yes, praise be to God. Yes, yes, hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Oh, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். அப்பா அப்பா ஆவியானவரே, ஓ அந்த மகிமையை நாங்கள் பார்க்கிறோம். ரீபா ரகாபா இந்த 8வது மாதத்திலே ஹல்லேலூயா நன்றி சொல்லி ஆண்டவரே விசுவாச அறிக்கையோடு கூட பாடலை பாடும்போது எஸ் 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 ஹல்லேலூயா நீர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எஸ் ஹல்லேலூயா ஆமென். ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் கூட இருக்கிற அனுபவத்தை ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் காணத்தக்கதா கர்த்தரின் ஜனத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எஸ் கர்த்தருடைய ஆவியை நம்மை நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையை கூட நாங்கள் அப்பா தியானிக்க போகிறோம். 8வது மாதத்துடன் ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வாக்குத்தத்த வார்த்தையை நீங்க தந்து நடத்தக்கூடியா ஜெபிக்கிறோம். எஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் ஓ ஷகலபரபா நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா பேசுங்க ஆவியானவர்.
ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிற உடைய வார்த்தை, வல்லமை உடைய வார்த்தை ஓ ரஷகலர கடந்து வந்து நடத்தும்படியா சொல்லிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே, நீங்க அப்படி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எஸ், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஓ எஸ், இந்த 8வது மாதம் இல்லையா, நம்ம 7 மாதங்கள் அப்படி கடந்து ரொம்ப அப்படி வேகமாக போகிறது மாதிரி போயிடுச்சு. சிலருக்கு இல்லைங்க, எங்களுக்கு வேகமாக போகல, ஸ்லோவா அப்படின்னு சொல்லலாம். எப்படியும் அது வேகமாகவோ அல்லது ஸ்லோவாகவோ எப்படியோ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஆனால் வேகமாக போனாலும் மெதுவாக போனாலும் நாட்கள் ஒன்று மாத்திரம் தெரியும், கர்த்தர் கூட இருந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருந்திருக்கிறார். அவர் நம்மளை நடத்துகிறவராக இருந்திருக்கிறார். நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நாம் துதிக்கலாம், அவருக்கு நன்றி சொல்லலாம். ஆமென். இந்த காலையில் நான் உண்மையிலே தேவனுடைய பிரசனத்தை உணர்கிறேன். தேவனுடைய சமூகத்திலே அப்படி பாடி அவரை ஆராதிக்கும் போது அதை விட ஒன்று நமக்கு மேலான ஒன்று அல்ல. ஆமென். கர்த்தருக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்தில் நேரடியாக நாம் வசனத்துக்கு நேரம் போகலாம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த 8வது மாதம் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக ஆமென் ஆமோஸின் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை ஆமென் அதை வாசிக்கலாம். அது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆமோஸின் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆமோஸின் புத்தகம் 5:6 அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எஸ், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5 ஆமென் 6வது வசனத்தை சொல்லுகிறது பாருங்க. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்துக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையாக நமக்கு தருகிறார். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஏற்கனவே நம்ம ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகள், ஒருவேளை தேடாத ஆளா இருந்தால் நீங்கள் தேவனை தேடுங்கள். பைபிள் சொல்லுகிறது, அவரை தேடினா, கர்த்தரை தேடினா ஒரு நன்மையும் குறைவில்லாமல் அவர் உங்களை காத்துக்கொள்வார். ஒரு நன்மையும் குறைவில்லாமல் அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நமக்காக அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அந்த பெரிதான நன்மையினால் கர்த்தர் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை தேடும் போது, ஆண்டவரை தேடும் போது, ஆமென், ஒருவேளை தேடாத நபர்கள் ஆமென் ஆண்டவரை தேடுங்க. இன்னும் தேடிக்கிட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேடக்கூடியவர்கள். இது ஒரு தேவைக்காக அவரை தேடுவது அல்ல, ஒரு தகப்பனாக அவரை தேடுவது. அவர் ஒரு நல்ல ஒரு தெய்வமாக, ஒரு நல்ல ஒரு சகோதரராக, அப்படி நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறபடினால் அப்படி இருந்து அவரை தேடுவது, எல்லா சூழ்நிலையும் அவரை தேடுவது, எந்த நேரத்திலையும் அவரை தேடுவது, எப்பொழுதும் அவரை தேடுவது. அப்படிப்பட்ட தெய்வத்தை தேடுவது. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது என்ன செய்வீர்கள்? பிழைப்பீர்கள் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை தேடும்போது அப்பொழுது நீங்கள் இன்னொரு வார்த்தையில சொன்னா நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஆண்டவர் அப்படித்தான் விரும்புகிறார். கர்த்தரை தேடும் போது, ஆண்டவரை தேடும் போது நீங்களும் நானும் வாழ்ந்திருப்போம், பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடும் போது, ஆண்டவரை தேடும் போது, ஓ எஸ், எனக்கு இந்த காரியத்துல நான் கர்த்தரை தேடுறேன். சில இடங்கள்ல சில ஆட்களை நம்ம பார்க்கும்போது அவங்கள பார்த்தா ரொம்ப பக்தியான ஆட்களாக இருப்பார்கள். ஆனா பக்தியாக ஆட்களாக இருந்தால் கூட அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினா சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல நான் படித்தேன். ஸோ படிக்கும்போது எனக்கு இயேசு மேல நம்பிக்கை உண்டு, அதனால எனக்கு ஏதாவது ஒன்றுன்னு சொன்னா நான் கர்த்தரை தேடுவேன். இப்படி ஒரு நாள் நாங்கள் ஒரு வாடகை வீடு ஒரு சகோதரருக்காக நாங்கள் பார்க்க போகும்போது கூட அவங்கள பார்த்தா வெளியில பார்த்தா அப்படி தெரியல, ஆனா அவங்க உள்ளத்தை பார்க்கும்போது எஸ், கர்த்தரை தேடுகிற உள்ளமா இருந்தது. அதனால மனுஷனாகிய
இன்னைக்கு நாம வெளியில வைத்து ஒருவரை சொல்லிவிட முடியாது. நம்ம இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறபடினா அந்த உள்ளத்திலிருந்து இருதயத்திலிருந்து அவரை தேடும் போது, உண்மையாய் அவரை தேடும் போது அவர் நமக்கு என்ன செய்கிறாராம்? பலனளிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை தேடி கர்த்தருடைய சமூகத்தில் தொழுது கொண்டு கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல பலனை தர அவர் வல்லவர். ஆமை, உங்களுக்கு வெற்றியை தர அவர் வல்லவர், சுகத்தை தர அவர் வல்லவர், உங்களை நடத்த வல்லவர், நிறைவை தர அவர் வல்லவர். எஸ், பிழைப்பீர்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், குறைவில்லாமல் வாழ்ந்திருப்பீர்கள், எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட்டு வாழ்ந்திருப்பீர்கள். ஏன்னா நீங்கள் கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகள். ரொம்ப தேடுறாங்க. ஒரு வாலிப தங்கை இப்படி சொன்னாங்க, எங்க வீட்டுல அமைந்த செய்திகள் எல்லாம் நாங்க ஒரு 4 பேர் கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கர்த்தரை தேடுறாங்க, கர்த்தரோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்கு. அதே நேரத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை அப்படி கேட்டு அவங்க அப்படி தேடுறதுனால ஒவ்வொரு நாளும் நாங்க 4 பேர் நாங்க ஜெபிக்கிறோம் எங்க வீட்டுல அப்படிங்கிறாங்க. ஏன்னா கர்த்தரை தேடுறாங்க. இதே மாதிரி தனிப்பட்ட விதமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அல்லது நம்மளோடு கூட சில 2-3 பேரோடு கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷன், ஜெப ஆலய தலைவன் யவீரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அந்த மனிதனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அந்த மனிதன் இங்கே இயேசுவை தேடி வந்த காரியம், இயேசுவை தேடி வரும்போது அவன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட காரியத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். மார்க்கின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதுல 5வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க, வாசிக்கிறேன். மார்க்கின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 23, அப்பொழுது 22ல இருந்து கூட கவனிக்கலாம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, 23வது வசனம் பாருங்க, மார்க் 5:23, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் ஒரு கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். இங்கே நாம் பார்க்கின்ற யவீர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெப ஆலய தலைவர். இந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்துல தேவாலயம் பெரிதாக இருந்தது. அதே நேரத்தில் பல பகுதிகளில் ஒரு 7 ஜெப ஆலயங்கள் இருந்ததாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். 7 ஜெப ஆலயங்கள் இருந்தது. அந்த ஜெப ஆலயத்தில் இயேசு கூட போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய அந்த பிரசங்கத்தில் நம்ம பார்க்கிறோம். லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்த்தா தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கத்தை பாடுகிறார். ஏன் வந்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்புறம் அதுக்கடுத்து இந்த வேத வசனம் நிறைவேறிற்று இன்றைக்கு நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் மட்டுமல்ல, ஜெப ஆலயத்தில் பார்த்தா அங்கே ஒரு 18 வருஷமாக நிமிர முடியாத கூனியை கூட நிமிர வைக்கக்கூடிய அற்புதத்தை செய்கிறார். ஜெப ஆலயத்தில் ஒரு மனுஷனுக்கு கை சூம்பி போயிருக்கு, ஒரு கை மாத்திரம் அப்படி சூம்பி போயிருக்குது. அந்த கையை கூட மறுகையை போல சுத்தமாக்குகிறார். ஜெப ஆலயத்தில் அப்படி பல காரியத்தை அற்புதங்களையும் ஆண்டவர் இயேசு செய்கின்றார். முதல்ல போதிக்கிறார், அடுத்து அற்புதங்களையும் கர்த்தர் செய்கிறார். அப்படி நம்ம பார்க்கிறோம். ஜெப ஆலயத்துல இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை கூட இயேசுவை குறித்து சில காரியத்தை குற்றமாய் சொன்னார்கள். இப்போ இயேசப்பா சொன்னார், நன்மை செய்வது, ஜீவனை காப்பது, அப்படின்னு சொல்லி, எது ஜீவனை காப்பதா, அழிப்பதா, நன்மை செய்வதா, தீமை செய்வதா, எது நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கூட கேட்டார். ஆகையா நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன். ஜெப ஆலயத்திலையும் சரி, ஜெப ஆலயங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒருவேளை மூடப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார், ஜீவனை காக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜெப ஆலயத்தை நடத்தின ஒரு தலைவன், அந்த ஜெப ஆலய தலைவன் தான் யவீரு. அவன் தன்னுடைய மகள், ஒரே மகள், கிட்டத்தட்ட 12-13 வயசு இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த டீனேஜ் வாலிப வயதுக்குள்ளாக வரக்கூடிய அந்த மகளுக்கு அவளுடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னு சொன்னா வியாதி, ஒரு வியாதி. அந்த வியாதியை குறித்து பார்க்கும்போது அந்த வியாதி இந்த
யவீர் என்று சொல்லக்கூடிய தகப்பனாலையும் தாயாராலையும் சொந்தங்களாலையும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதில் நம்ம பார்க்கின்றோம், என் குமாரத்தி, அவர் சொல்லுகின்றார் 23வது வசனத்துல, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகின்றார். என்ன அவஸ்தையா? மரண அவஸ்தைப்படுகின்றார். சில பிள்ளைகள் சில வேலைகள்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த தகப்பனாராலையோ தாயாராலையோ தாங்கிக் கொள்ள முடியாது. இவள் பட்ட வியாதினால் வந்த அவஸ்தை மரண அவஸ்தை. அவ்வளவு பயங்கரமான ஒரு வியாதி. அப்படி மரண அவஸ்தையை பார்க்கும் போதே நம்ம இன்னைக்கு நம்ம வேதனையா இருக்கும். அதை பெற்றோர்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. மரண அவஸ்தை, என் மகள், என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகின்றார். பார்த்தீங்களா? சில வேலைகளை தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த மரண அவஸ்தையை தாங்கிக் கொள்ள முடியாது. பிள்ளைகளுக்கு உண்டான அவஸ்தையை பெற்றோர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவங்க தாத்தா பாட்டியால் சொந்தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. சில வேலைகளில் பிள்ளைகளுக்கு சில காரியத்தை கொடுக்க முடியாம இருக்கலாம். பிள்ளைகள் நிமித்தமாய் பிள்ளைகள் ஒரு பக்கம் அவஸ்தைப்படும். பிள்ளைகள் நிமித்தமாய் பெற்றோர்கள் அவஸ்தைப்படுவார். பிள்ளைகள், ஐயோ என் பிள்ளை இந்த இப்படிப்பட்ட வியாதி இருக்குது, அல்லது இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு இந்த காரியங்கள் நடக்கவே அவஸ்தைப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்துல ஒரு சில அப்படி அதுக்கு எதிர்மறையாக பாத்தீங்கன்னு சொல்லுங்க, சில பேர் நினைப்பாங்க, இந்த பிள்ளை இருக்கிறதே எனக்கு அவஸ்தையாக்கி அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி நினைக்கிற ஆட்கள் உண்டு. அவர்கள் புறச்சாரிகள், அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனை அறியாதவர்கள். ஆனா தேவனை அறிந்த ஒருவரும் இப்படி சொல்லக்கூடாது, இந்த பிள்ளை இருக்குதே அப்படின்னு சொல்லி நான் அவஸ்தையா இருக்குதே என்று சொல்லக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. என கற்பத்தின் கனி கர்த்தரால் வந்த சுதந்திரம். கர்த்தர் கொடுத்தது. பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குழந்தை செல்வத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை குமாரனாக இருக்கலாம், குமாரத்தியாக இருக்கலாம், ஒரு பிள்ளையா இருக்கலாம், 2 பிள்ளையா இருக்கலாம், 3 பிள்ளையா இருக்கலாம். இதெல்லாம் கொடுத்தது கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கின்றார். அதே பிள்ளைகள் மூலம், ஐயோ பிள்ளைகள் இப்படி, பிள்ளைகள் மூலமாக நான் அவஸ்தைப்படுகிறேனே அப்படின்னு சொல்லி அந்த அவஸ்தையோடு கூட இருக்கிற அந்த நபருக்கு நான் சொல்றேன், இல்ல நீங்க அப்படி பேசாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை கர்த்தர் உண்டாக்குவார். தேவன் ஆரோக்கியத்தை கர்த்தர் உண்டாக்குவார். என் பிள்ளைகளால தான் எனக்கு அவஸ்தை அப்படின்னு சொல்லி ஒருபோதும் நீங்க சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அந்த அவஸ்தை அப்படிங்கிற பிள்ளைகள் மூலமா அவஸ்தையா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க வாயில அழைக்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க சிந்தை அப்படி சொல்லுகிறது, உங்க கண்கள் அப்படி பார்க்கிறது, உங்க சிந்தை சொல்லுகிறது, வாயில் நீங்க பேசுறீங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த அவஸ்தை அப்படியே தான் இருக்கும். அந்த காரியங்கள் அப்படியே தான் இருக்கும். நீங்க ஆண்டவரத்துல வந்திருக்கிறீங்க, நீங்க இயேசுவத்துல வந்திருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? நீங்க இயேசுவை நோக்கி பார்க்கிறீங்க, நீங்க இயேசுவை தேடுறீங்க. ஏன் தெரியுமா? நீங்க அவஸ்தையோடு கூட பிழைக்க வேண்டும் என்பது, வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம் அல்ல. நீங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா, இந்த அவஸ்தை நீங்குவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உங்களை வளமாய் வாழ வைப்பதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆரோக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறார். நீங்க எப்படி உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். இப்ப எல்லாமே எல்லா இடங்களையும் அத்தனை சொல்றாங்க, எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய காரியங்கள். ஆமென், ஆரோக்கியமா இருக்கு. நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா இருப்பதற்கு எல்லாம் கொடுக்கிறோம். ஆனா அதே நேரத்துல ஆமென், அந்த பிள்ளைகளாலேயே சில வேலைகள்ல நாம ஆரோக்கியம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு பிள்ளைகள் நிமித்தமா இனி அவஸ்தை அல்ல, ஆரோக்கியம். இப்படி சொல்லுங்க, எனக்கு என் பிள்ளைகள் மூலமா இனி எனக்கு ஆரோக்கியம். என் மகன் மூலமா எனக்கு ஆரோக்கியம், என் மகன் மூலமா எனக்கு ஆரோக்கியம். ஹல்லேலூயா. சோ அவஸ்தையால நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறத, அல்லது உங்க வாழ்க்கையில சில வேலைகள் இருக்கலாம், ஆனா அதையே நீங்க அறிக்கை செஞ்சா அது அப்படியே தான், அது நீண்ட நாட்களாக போய்கிட்டே இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நான் சொல்றேன், யாரை குறித்து அப்படி நினைக்க கூடாது. என் கணவனார் மூலமாக எனக்கு அவஸ்தை, நோ, அப்படி நினைக்க கூடாது. என் மனைவி மூலமாகத்தான் எனக்கு அவஸ்தை அப்படி நினைக்க கூடாது. என் பிள்ளைகள் மூலமாகத்தான் அவஸ்தை அப்படி நினைக்க கூடாது. என் சகோதரன் மூலமாகத்தான் எனக்கு அவஸ்தை அப்படி நினைக்க கூடாது. ஏன்னா நீங்க கர்த்தரை தேடுறீங்க. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆமென், அவர் அப்படி வாழ வைக்கிற தேவன் அல்ல. அப்படி உருண்டுகிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய நாட்கள் அல்ல. எனக்கு என் ஆண்டவர் ஆரோக்கியத்தை உண்டாக்குவா. என் ஆண்டவர் என் ஆரோக்கியமாய் வாழ வைப்பா. என் தேவனை நன்றாய் வாழ வை.
என் தேவன் என்னை வளமாய் வாழ வைப்பார், என் தேவன் என்னை சமாதானமாய் வாழ வைப்பார். நீங்க புதிய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா 4 சுவிசேஷ புஸ்தகம் இருக்கு. அதுக்கு அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்குது. அதுக்கு அடுத்த புஸ்தகம் நிருபங்கள், சபைக்கு உண்டான நிருபங்கள். சபையில் ஒருவர் எப்படி இருக்கணும், சபையில் எப்படிப்பட்ட காரியத்தோடு கூட இருக்கணும், தெளிந்த புத்தி, தெளிந்த மனம். ஸோ அப்படிலாம் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி வந்தத ரோமர் புஸ்தகத்திலிருந்து சொல்லப்பட்டது. எபிரேயர் புஸ்தகம் அப்படி அடுத்து தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க, சபைகளுக்கு உண்டான புஸ்தகம். ஸோ அந்த புஸ்தகத்துல பவுல் ஆரம்பித்து பேசும்போதெல்லாம் அதுல அதிகமான வார்த்தையை சொல்லும்போது, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக, அது சமாதானமும் கிருபையும் பெருகுவதாக அப்படிலாம் சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், ஆமென், அந்த கிருபை உங்க மேல பெருகும் போது, சமாதானம் உங்க மேல பெருகும் போது, உங்க வாழ்க்கையானது ஆமென் அவஸ்தையாக அல்ல, ஐயோ இப்படி இருக்குதே, நோ, அப்படி அல்ல, ஆரோக்கியமாய் நீங்கள் வாழ்வீர்கள். எனக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி இறங்குகிற ஆட்கள் உண்டு. அப்புறம் இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சு ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஆட்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் ஆமென் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், அந்த அவஸ்தை நீங்கும்படியால் கற்பத்தின் கனியாகிய ஆமென் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார். 100 வயசுல ஒரு மனுஷன், அதை வைத்துதான் நான் சொல்றேன், 100 வயசு ஆயிடுச்சு, இப்போ கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறுது. ஒரு வசனத்தை பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 17:19 ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிள்ளைய தருவேன், அந்த பிள்ளைக்கு நீ என்ன பேரை வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை குழந்தை பாக்கி இல்லைன்னு சொன்னா இப்படி எதிர்பார்ப்பு கொடுங்க, பேரையும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அதை தருவார். நீங்க அந்த குழந்தைய கொண்டு வந்து ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணுவீங்க. நான் விசுவாசமா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னு சொன்னா கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தருவார். இப்பவே நீங்க பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க, கர்த்தர் அப்படிப்பட்ட சோதர பாக்கியத்தை தருவார். இதெல்லாம் விசுவாசத்தோடு கூட நீங்க கர்த்தரே சொல்கிறார் பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் அதுல 19 வசனத்துல ஆண்டவர் அழகா சொல்றார். 17வது அதிகாரம் ஆதியாகமம் 17:19 பாருங்க. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். எஸ், சகோதரர்கள் கவனிக்கலாம், அழகான வார்த்தை பாருங்களேன். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள், ஹல்லேலூயா. இப்போ மனைவியை பாருங்க, நீங்க இதுக்கு முன்னால பார்த்தது வேற, இப்போ நீங்க மனைவியை பார்க்கறது வேற. உங்க மனைவியை நீங்க நல்ல ஒரு ஆளா நீங்க பாருங்க, நல்ல குழந்தை பாக்கியத்தை கைத்தரு தருகின்ற ஒரு ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சகோதரியை நீங்க பாருங்க. அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக நான் ஸ்தாபிப்பேன். எவ்வளவு அருமையான வார்த்தையை கர்த்தர் தருகிறார் பாத்தீங்களா? சோ தேவன் இப்படிப்பட்ட பிராமிஸை கர்த்தர் தருகின்றார். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த நம்பிக்கை உண்டாகும்படியாக சில வார்த்தை நான் தரேன் பாருங்க. நீங்க வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதை சொல்லும்போது, பின்னும் தேவன் 15வது வசனத்திலிருந்து கவனிங்க. ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். பேர் மாற்றுதார். ஹல்லேலூயா. ஆமென். இனி மலடி அல்ல, பிள்ளை தாழ்ச்சி. எஸ், இதுவரைக்கும் அப்படி வேற மாதிரி சொல்லியிருக்கலாம், அவளை போச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா இனி கர்த்தர் பேரையே மாத்துகிறார். பரவாயில்ல, கர்த்தர் அவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை தந்திருக்கிறார் அப்படிங்கிற பேரை தாராரு பாருங்க. ஏன்னா குழந்தை செல்வம் கர்த்தர் வளர்ப்படி. அப்ப அடுத்து சொல்றார் 14வது வசனம் 17 ஆதியாகமம் 17:14 நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். இதுல ரொம்ப காரியத்தை ஆண்டவர் சொல்றார் பாருங்க. நான் என்ன செய்வேன், நான் அவளை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எஸ், சகோதரிகளாகிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை குழந்தைக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு காரியத்திலேயே நீங்க ஆசீர்வாதமா இருப்பதற்கு ஏதுவாய் கர்த்தர் வைக்கின்றார். ஒருவேளை சகோதரிகள் மட்டுமல்ல, சகோதரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சாராளை மட்டுமல்ல, அதுக்கு முன்பாக ஆபிரகாமையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதா 7 விதமான ஆசீர்வாதங்கள். நீங்க 12வது அதிகாரத்தை திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல 7 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது, அது நமக்கு தெரியும். ஆனா அதுல பாருங்க, 2வது அதிகாரத்துல 12:2
என்ன எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் தராரு பாருங்க. 2 நான் உன்னை பெரிய ஜாதி உன்னை ஆசீர்வதித்து இப்படி சொல்றார். 12வது அதிகாரம் 2வது வசனத்துல உன்னை ஆசீர்வதித்து அப்படிங்கிறார். அடுத்து அதே அதிகாரத்துல கடைசி வசனம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்து சொல்றாரு பாருங்க, அதுல பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் 3வது வசனம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். முதல்ல சொல்றாரு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அடுத்து சொல்றாரு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வாதமாய் இருக்கும். எஸ், இந்த பூமியில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா, பூமியானது சபிக்கப்பட்டு பூமியானது நெட்டி வேலையோடு கூட வாழ தெரியாம இருக்கு. இந்த பூமி எப்படி வாழ்வது, பிள்ளை எப்படி வளர்க்கிறது, எப்படி நான் குடும்பத்தை நடத்துறது தெரியாம இருக்கு. ஆனா கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். சகோதரர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, தகப்பனார்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதித்து நீங்க ஆசீர்வாதமாக இருந்து பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சகோதரர் மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை தான் ஜாயின் பண்றார், இணைக்கிறார். எப்படி இணைக்கிறார்? சாராளுக்கும் கொடுக்கின்றார். எஸ், ஹல்லேலூயா. அதனால சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், சகோதரிகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை அவர் ஜாயின் இணைக்கிறார். பாருங்க, நான் அவளை ஆசீர்வதித்து. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 8வது மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதம், எஸ், நான் ஆசீர்வதிப்பேன், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதே ஆசீர்வாதத்தை சகோதரிகளுக்கு சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஹல்லேலூயா. சாமை பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார் பாருங்க. சோ திருப்பிங்க மீண்டும் பாருங்க, நான் ஆசீர்வதிப்பேன். அதனால கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நம்ம ஆகஸ்ட் மாசம் இந்த முதல் வாரத்துல தான் நம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்தோம். தேவ அன்பின் ஐக்கிய சபையானது 2009 கோவில்பட்டியில நம்ம சபையை ஆரம்பித்தோம். இந்திரா நகர் அப்படிங்கிற பகுதியில் ஆரம்பித்தோம். ஆண்டுடைய கிருபையினால் 11 வருஷங்கள் கர்த்தர் நடத்தியிருக்கிறார். ஸோ 12வது வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு ஸ்தோத்திர பண்டிகை. நம்ம எப்பவுமே முதல் வாரம் ஆரம்பித்தாலும் ஆகஸ்ட் 15 ஸ்தோத்திர பண்டிகை நம்ம என்ன செய்வோம்னா ரொம்ப சந்தோஷமா மனமகிழ்ச்சியா அதை கொண்டாடுவோம். ரொம்ப வெளியில பயங்கரமா கூட்டங்கள்லாம் வச்சு நடத்தி அதுல வரக்கூடிய அநேக தேவனுடைய பிள்ளைகள் வருவாங்க. இன்னும் ரொம்ப பேர் வருவாங்க, எல்லா சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் வருவாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு நம்ம விருந்து கொடுப்போம் பாருங்க. இந்த வருஷம் அப்படி நம்ம அதிகமாக அப்படிப்பட்ட பெரிய கூட்டம் வச்சு பெரிய லெவலில் நம்மளால் பண்ண முடியாத சூழ்நிலை. ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். 2 காரியங்கள் நீங்கள் செய்யலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்தோத்திர பண்டிகைக்கு உண்டான காணிக்கையை நீங்கள் என்ன செய்யலாம், அனுப்பி தரலாம். ஒன்று முதலாவது. 2வது, இந்த ஸ்தோத்திர பண்டிகை அந்த 15 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் இல்லையா? ஸோ அந்த சுதந்திர தினத்தை அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏழை முடியாத ஆளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி பார்சலாகவும் நீங்கள் கொடுக்கலாம். எங்கள் பக்கத்தில் அப்படி யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நண்பர்களுக்கு என்ன செய்யலாம், ஆகஸ்ட் 15 ஏதாவது ஒரு 4 பேர் 10 பேருக்கு நீங்கள் அப்படி கொடுக்கலாம். இல்லையா, நான் அதை கூட அதிகமாக கொடுப்பேன், பரவாயில்ல கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி சொந்தங்கள் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கூட நீங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் நமக்குள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்ம சொந்தங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், முடியாத ஏழை எளிய திக்கட்ட பிள்ளைகளாக இருக்கலாம், அதை நம்ம செய்யலாம். பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்த நோக்கம் அதுதான். சாராளை அந்த ஆசீர்வாதத்தோடு கூட இணைத்த நோக்கம் அதுதான். ஆகையால் அந்த ஆசீர்வாதத்துடைய நோக்கம், ஆசீர்வாதத்துடைய சித்தத்தை நாம் அறிந்து நாம் அப்படி செயல்படலாம். அதை குறித்து நான் இன்னும் கூடுதலாக இந்த 2 காரியத்தை நீங்க செய்யணும் பாருங்க. கூடுதலாக சில காரியங்களை பேசலாம் அடுத்த சர்வீஸ்ல. பாருங்க, இந்த 2 காரியத்தை நம்ம கட்டாயம் செய்ய வேண்டும். நாங்கள் அப்படி திட்டமிட்டு இருக்கிறோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை அன்னைக்கு. ஸோ நம்ம முழு சபையும் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல இருக்கீங்களோ, சமீபத்திலையும் பக்கத்திலையும் அப்படி இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் நாம் அப்படி செய்யலாம். பாருங்க, அந்த ஆபிரகாம் சாராளுக்கு சொல்லும்போது அந்த 17வது அதிகாரத்தில் சொல்லி வருகிறார் பாருங்க.
அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், குழந்தை செல்வத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த குழந்தை செல்வம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. அவள் ஜாதிகளுக்கு தாயாக இருக்கும். நீங்களாம் சகோதரிகளை பார்த்தான்னு சொல்லும்போது ஜாதிகளுக்கு எப்படி இருக்கிறீங்க? தாயாரா இருக்கிறீங்க. சின்ன வயசா இருக்குது. எஸ், உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் நீங்க தாய் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஜோயலுக்கு மட்டும் அவங்க மம்மி வந்து தாய் கிடையாது. ஜிம்மாவுக்கு மட்டும் தாய் கிடையாது. ஜாதிகளுக்கெல்லாம் தாய். ஆமென். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜாதிகள், பலதரப்பட்ட ஜாதிகள். நான் படிச்சு கடைசி கிராஜுவேஷன்ல லாஸ்ட் டைம் கேட்ட கேள்வி அதான். நான் சொன்னேன், எல்லா ஜாதிகளையும் சொன்னேன். இத்தனை ஜாதிகள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் போய் பணிவிடை செய்ய போறேன். அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு ஸ்கூல் எடுத்து நடத்தலாமே. நான் சொன்னேன், இல்ல, நான் இவங்களுக்கு போய் ஆண்டவரை பத்தி சொல்ல போகிறேன். என் வாழ்க்கை இயேசு மாட்டினா அந்த நல்ல வாழ்க்கையை நான் பிழைப்பு விதமான வார்த்தை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை கர்த்தர் இந்த நாட்களில் செய்ய வைக்கின்றார். அதே ஜாதிகளுக்கு தகப்பனார் நீங்கள் ஆபிரகாமா இருப்பீர்கள். ஆபிரகாமை போன்று தகப்பனாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஜாதிகளுக்கே தகப்பனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், சாராளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆமென், தாயாராக உங்க பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஜாதிகளுக்கே உங்களை தாயாராக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகையால் சொல்றோம், இருக்கிற இடத்துல பக்கத்து வீடு மற்ற எல்லார் வீடும் உங்களோடு கூட அன்புள்ள, நீங்க அன்புள்ளாக இருக்கணும். உங்களை பார்க்கும்போது கர்த்தர் வெளிப்படுகிறக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அப்ப பாருங்க, ஜாதிகளுக்கு தகப்பனாராய், ஜாதிகளுக்கு தாயாராய். அது மட்டுமல்ல, இன்னும் கூடுதலா சொல்றாரு பாருங்களேன். நான் வேகமா போறேன் பாருங்க. கூடுதலா சொல்றாரு, அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும், அவளை ஆஸ்வதிப்பேன் அப்படிங்கிறார். இந்த காரியத்தை நாம புரிந்து செயல்படும் போது இதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவளாலே பூமியின் ராஜாக்கள் உண்டாகும். எஸ், பாருங்க, நீங்க தகப்பனாராகவோ தாயாராகவோ இந்த காரியத்தை நம்ம செய்யும் போது, சபையானது தேவனுடைய பிள்ளைகளானவர்கள் அப்படி செய்யும் போது அதுல நம்ம பாருங்க எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாரா. ஜாதிகளுக்கு ராஜாக்கள் உண்டாகவும் செய்வார். நம்ம பிள்ளைகள் அப்படி கர்த்தர் அவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறார். நம்முடைய சந்ததியை அல்லது நம்மை கர்த்தர் அவ்வளவு உயர்வுக்குள்ளாய் கொண்டு வருகிறார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்களை அந்த உயர்ந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு செல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், அதே மாதிரி உங்க பிள்ளைகளை அந்த உயரத்துக்கு கொண்டு போகிறார். உங்கள் கற்பத்தின் பிள்ளைகள் அந்த கற்பத்தின் பிள்ளைகள் அந்த மேலான நிலைக்கு கொண்டு போகிறார். மரண அவஸ்தைப்பட்ட அந்த தாவீதுடைய விசுவாசத்தை பாருங்க. ஒரே நோக்கம், தாவீது சொன்ன மாதிரி, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தர் நம்ம அப்படி கேட்டு அவரை தேடி அவரை நாடுகிற பிள்ளைகளுக்கு சொல்லும்போது இந்த தாவீது ஒரே நோக்கம். ஆனா கூட்டமா இருக்குது. ஒரு 5 minutes 5 நிமிடம் பாருங்க, கூட்டமா இருக்குது. அந்த கூட்டமா இருக்கக்கூடிய நேரத்துல கூட அங்க 12 வருஷம் ஒரு வியாதியோடு வந்த ஒரு சகோதரி இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாகிறாங்க. இன்னொரு நெருக்கடி, ஐயோ இயேசு வந்தா, சீக்கிரமா வந்தா என் மக பிழைப்பாளே, சீக்கிரமா வந்து கையை வச்சா பிழைப்பாளே. இப்படி நடக்கும் போது ஒரு செய்தி வருது அங்கிருந்து, தாவீது வீட்டுல இருந்து, இந்த மாதிரி பிள்ளை இறந்து போச்சு, போறத வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி இந்த செய்தியை கேட்ட உடனே தாவீது அப்செட் ஆகிறதுக்கு முன்னால ஏசப்பா சொன்னார். என்ன சொன்னா தெரியுமா? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா ஆயிரு. அல்லேலூயா. பயப்படாத. நான் 5:36 பார்த்தா தெரியும். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா ஆயிரு. எஸ், எந்த தீமையான காரியமும் நம்மளை அணுகா, நம்ம குடும்பத்தை அணுகா, பொருளாதாரம் அணுகா. எஸ், நீங்க அப்படி சொல்லுங்க. ஏன்னு சொன்னா ஆண்டவரே சொல்றாரு, பயப்படாத, எப்படி இருக்கணுமா? விசுவாசம் உள்ளவனா ஆயிரு. இயேசு அப்படி போய் நான் வாரேன் சொல்லிட்டு அங்க போனார். அங்க எல்லாம் ஒரே கூட்டம், ஒரே பயங்கரமான அழுக, ஒரே பயங்கரமான காரியம் நடக்குது. இயேசு அங்க உள்ள போனார். தாய் தகப்பனை உள்ள கொண்டு வர சொன்னார். 3 சீசர்கள் உள்ள போனாங்க. உள்ள போய் அந்த பிள்ளைகளுடைய கையை பிடிச்சு தலி தாகுமி அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த தலி தாகுமின்னு சொன்னால் சிறு பெண்ணே எழுந்துருன்னு சொன்னார். உடனே அந்த பிள்ளை அப்படி எழுந்து உயிரோடு கூட பிழைத்தது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அவஸ்தை நீங்கி ஆரோக்கியமாய், வளமாய், ஆசீர்வாதமாய், ஒரு கணத்துக்குரிய ஒரு மகிமையான பாத்திரங்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த 8வது மாதத்துல ஆண்டவர் வாழ வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் இருக்கிறீர்கள்.
நீங்கள் கர்த்தரால் ஆமென் ஸ்தோத்திர பூமியின் வம்சங்களை உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவதற்குண்டான பாத்திரவான்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகையால் அந்த ஆபிரகாமுடைய மகனுக்கு பேரே பாத்தீங்கன்னா புன்னகை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஈசாக் அப்படின்னு சொன்ன புன்னகை அப்படின்னு சொன்ன சந்தோஷம். தங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல சந்தோஷம், தங்களை சார்ந்தவர்கள் தங்களோடு கூட இருக்கிறவர்கள், பூமியில் இருக்கின்ற ஒருவேளை ஒரு தெருவாக இருக்கலாம், அல்லது சொந்தங்கள், நண்பர்கள், ஏழைகள், திக்கட்டங்கள் அப்படி இருக்கலாம். இவைகள் எல்லாருக்கும் நீங்கள் நானும் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய், ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆகிய நான் சொல்றேன், கர்த்தர் நமக்கும் ஆரோக்கியத்தை உண்டாக்குவார். அவஸ்தை அல்ல, அவஸ்தையோடு இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு இயேசு ஆரோக்கியத்தை உண்டாக்குவார், இயேசு சுகத்தை படுத்துவார். உங்க பிள்ளைக்கு இயேசு சுகம் தருவார், உங்க வீட்டுக்கு இயேசு சுகம் தருவார். அவஸ்தையோடு இருக்கிறீங்களா? அவஸ்தை அல்ல, ஆரோக்கியத்தை உண்டாக்குவார், சமாதானமாய் வாழ வைப்பார். கிருபை உங்க வீட்டு மேல பெருகும், கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஏன்னா உங்களோடு கூட இயேசு இருக்கிறார், உங்களோடு கூட தேவன் இருக்கின்றார். இந்த மாதம் 8வது மாதம் ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் நம்மை ஆரோக்கியமாய், வளமாய், சுகமாய், பாதுகாப்பாய், ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய், ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் கர்த்தர் வைத்து நடத்துவார். உங்க பிள்ளைகளை அப்படி வைத்து நடத்துவார். ஆபிரகாம் சாராள் போன்றிருக்கின்ற ஆமென் ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்கே சாராளுக்கே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அப்படி வைத்து மகிமையை நடத்துவார். ராஜாக்களாய் எழுப்புவார், உயர்ந்த இடத்துக்கு கர்த்தர் எழுப்புவார், மேலான இடத்துக்கு எழுப்புவார். உங்க மூலமாய் இந்த பூமியை ஆசீர்வாதம் கடந்து செல்லும். ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் நீங்கள் இருப்பீர்கள். சகரியா புஸ்தகத்தை பார்த்தால் எப்படி பூமியிலே சாபமாய் இருந்தார்களோ அந்த சாபம் நீங்கி ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாற்றுவதற்கே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். பக்கத்தில் சுற்றிலும் இருக்கிற பாத்திரங்கள் உங்கள் மூலமாய் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. கர்த்தர் அப்படி இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் அதை அப்படி விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார், உங்கள் வீட்டில் மட்டுமல்ல, உங்க மூலமா இன்னொரு கூட்டத்திற்கு இயேசுவின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மரண பயங்கள் நீங்குகிற, மரண அவஸ்தைகள் நீங்குகிற, பிள்ளைகளை குறித்து மற்ற எல்லா காரியத்தையும் நீங்குகிற, எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்குகிற அந்த ஆரோக்கியத்தை, வளமான வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை உங்கள் வீட்டில் உங்கள் மூலமா இன்னும் அநேகர்களை கொண்டு செல்லத்தக்கதா கர்த்தர் கிரியைகளை செய்வார். ஹல்லேலூயா. அதில் சந்தேகமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஆக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 8வது மாதத்துல அருமையான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. தகப்பனே நீங்க சொன்னீங்கப்பா, ஆமோஸ் 5:6 நல்ல வார்த்தை தந்திருக்கிறீங்கப்பா. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. wonderful words. அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தரை நாங்கள் தேடும்போது ஆண்டவரே நாங்க மட்டுமல்லப்பா, எங்களை சார்ந்தவர்களும், எங்களை ஸ்தோத்திர ஆண்டவர் சுற்றிலும் இருக்கிறவர்களும், எங்கள் தேசத்தாரும் பிழைத்துக் கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை, ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களால் கர்த்தரைகளை மாற்றுவதற்காக, மாற்றி வைத்திருப்பதற்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த தகப்பன அவஸ்தைப்படுகிறார்களோ அந்த அவஸ்தை நீங்குவதாக. பிள்ளை இல்லையே என்கின்ற அவஸ்தை, ஐயோ பிள்ளை இருக்கிறானே என்கின்ற அவஸ்தை நீங்குவதாக. வியாதியின் அவஸ்தை நீங்குவதாக. பலவீனத்தின் அவஸ்தை நீங்குவதாக. என் கணவனார் குடிகார கணவனாக இருக்கிறாரே, ஓ ஹல்லேலூயா, அதை நிமித்தமாக நான் அவஸ்தைப்படுகிறேனே, ஓ அந்த அவஸ்தை இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. ஓ நான் இப்படி கடன் பட்டிருக்கிறேனே, அந்த அவஸ்தை இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. நான் இப்படி கஷ்டப்படுகிறேனே, எனக்கு சரியான வேலை இல்லையே, அந்த அவஸ்தை இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக, நீங்குவதாக. ஹல்லேலூயா. தகப்பனே, அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தேன், சாராளை ஆசீர்வதித்தேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எங்கள் சகோதரன் மேல கர்த்தர் வைக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் சகோதரர்கள் மேல வைக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சரசல இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. வாலிப தம்பி மேல, சிறு குழந்தைகள் மேல ஓ அந்த ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. அதே மாதிரி தகப்பனே உனக்கு ஸ்தோத்திரமாப்பா. சாராள் போன்றிருக்கிற என் சகோதரிகள் மேல அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கும்படியா ஜெபிக்கிறேன்.
ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களா அந்த ஆசீர்வாதத்தை நீ வைக்கும்படியா சொல்லிக்கிறேன். இந்த காலையில 8ஆம் தேதி நாளில கத்த வைக்கும்படியா சொல்லிக்கிறேன். ஹalleluya ஹalleluya. அது மட்டுமல்ல, பிள்ளைகள் வாழ்க்கையில தகப்பனே ராஜாக்களாய் மட்டும் ஆண்டவரே, உயர்ந்த இடத்துக்கு மட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் எங்கள் வாலிப தம்பிமார், எங்கள் வாலிப தங்கச்சிமார், எங்கள் சிறு பிள்ளைகள் ஓ ஹalleluya ஆமென் இயேசுவின் நாமத்தில் அந்த உயர்ந்த இடத்துக்கு நேராக எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கரத்தில் கொடுக்கிறோம். Thank you Father, thank you Lord Almighty. மக்கே நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, பூமியானது இயேசப்பா இன்னைக்கு அவஸ்தையோடு இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு நாங்கள் தகப்பனே ஆரோக்கியத்தை உண்டாக்குவதற்கு ஏதுவாய், ஆசீர்வாதத்தை கொண்டு செல்வதற்கு ஏதுவாய் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். கர்த்தர் அப்படி சபையிலே இந்த சத்தத்தை கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அந்த செயல்களை உண்டாக்குவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் இந்த கரத்தில் குடிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகல துதி என மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நேசப்பா நாமத்தில் ஜெபத்தை அடைகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் சுக பலன்